ஸோ பேசிக் மேக்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிட்டிஸ். ஸோ ஐடென்டிட்டிஸ் என்ன நமக்கு தெரியும்? 3 ஐடென்டிட்டிஸ் டோட்டலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். a plus b the whole square, that is a square plus 2ab plus b square. So a minus b the whole square is a square minus 2ab plus b square. எப்பவுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்கொயர்ஸ்க்கு முன்னாடி நெகட்டிவ் வராது. ஸ்கொயர்ஸ்க்கு முன்னாடி நெகட்டிவ் வராது. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் 2ab, மைனஸ் வந்தால் மைனஸ் 2ab. ஸ்கொயர்ஸ்க்கு முன்னாடி நெகட்டிவ் வராது எப்பவுமே. பிகாஸ் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் இட் பிகம்ஸ் ப்ளஸ். அதனால் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். சரியா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா இது ஹோல் ஸ்கொயர், இது இண்டிவிஜுவல் ஸ்கொயர். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஹோல் ஸ்கொயர், இட் இஸ் இண்டிவிஜுவல் ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இண்டிவிஜுவல் ஸ்கொயர் இருந்து நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஃபார்முலா ஐடென்டிட்டி இஸ் a plus b into a minus b. இது 3 இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ். இந்த 3 தான் மேஜராக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய இருக்குது. a plus b the whole cube, a minus b the whole cube, இண்டிவிஜுவல்லையும் கியூப் இருக்குது. a cube minus b cube, a cube plus b cube எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நமக்கு இதுதான் மெயின். சரியா? 3 மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 தான் மெயின் ஐடென்டிட்டிஸ். வாட் ஆர் தீஸ் 3? a plus b the whole square is a square plus b square plus 2ab. a minus b the whole square is a square plus b square minus 2ab. a square minus b square is a plus b into a minus b. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்கொயர் நடுவில் மைனஸ் வரும், வந்தால் ஸ்ப்ளிட் பண்ணுவோம் ப்ளஸ் மைனஸ். இது மோஸ்ட்லி எல்லா கேஸ்லையுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தோம்ல ஃபேக்டரைஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 divided by x square minus 4. இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்காக இதை போட போகிறோம். இது லுக் லைக் a ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் இருக்குது, செகண்டும் ஸ்கொயர் வர மாதிரி எழுத முடியும். எழுத முடியலன்னா கூட சப்போஸ் 2 இருக்குது மிஸ், எப்படி ஸ்கொயர் வர மாதிரி எழுதணும்னா √2 ஸ்கொயர்னு எழுதணும் அப்போ கூட. ஸோ அப்போ இந்த ஐடென்டிட்டி ஷேப்பில் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் அந்த ஃபார்மேட் இருந்துச்சுன்னா யூ யூஸ் தட் ஐடென்டிட்டி. ஓகே? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா இப்போது இது ஃபார்மேட் a ஸ்கொயர் minus 81 எதோட ஸ்கொயர்? 9 ஸ்கொயர். இந்த சேம் வே 4 எதோட ஸ்கொயர்? 2 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர்ஸ் படிச்சோம்னா நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த ஸ்கொயர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுனதுக்கப்புறம் இட் இஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஐடென்டிட்டி. நவ் யூஸ் இட். x plus 9 into x minus 9 divided by இங்கே x plus 2 into x minus 2. சப்போஸ் சேம் ஐடென்டிட்டி நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இருந்துச்சுன்னா கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எழுதணும், அதாவது கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே யூனிக்காக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஸ்டாப் ஆஸ் இட் இஸ். இது வந்து நேற்று பார்த்த மாதிரி ப்ராடக்ட்டில் இது ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கேன், இன்ட்டு கொடுத்து ஏதாவது எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பாங்க. ஓகேயா? இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த சேம் வே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 by x square minus 3x plus 2. இப்போ இது பார்க்க லுக் லைக் த சேம் ஃபார்முலா இல்லையா? என்ன ஐடென்டிட்டி? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ அதை நீங்கள் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை ஸ்ப்ளிட் பண்ணலாம். கீழே ஆனால் எந்த ஐடென்டிட்டியும் வரல. சரியா? அப்போ அது வந்து ஃபேக்டரைஸ் யூஸ் பண்ணும். ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ்னு படிச்சிருக்கோம். ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் ஃபேக்டரைஸை யூஸ் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் இப்போ நம்ம. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை தனியாக எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2 இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு லாஸ்ட் நம்பர் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு லாஸ்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரே இல்லை மிஸ், தட் இஸ் 1 மீனிங். ஸோ 1 into 2 அதே தான் வரும். ஃபர்ஸ்ட்டில் நம்பர் இருந்தால் இஷ்யூ இல்லை, நம்பர் இருந்தால் கரெக்டாக எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு லாஸ்ட் நம்பர் இஸ் த ப்ரொசீஜர். ஸோ 1 into 2 இட் இஸ் 2. ஓகே? ஸோ 1 2s are 2 செக் பண்ணுறேன். ஸோ இந்த சைன் மிடிலோட எக்ஸோட சைன் இருக்குல்ல, இந்த எக்ஸ் சைன் வந்து எதுக்கு வரணும்? இந்த எக்ஸ் சைன் வந்து கிரேட்டஸ்ட் நம்பருக்கு வரணும். எக்ஸோட சைன் கிரேட்டஸ்ட் நம்பர், இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ இது ஆக்சுவலாக ப்ளஸ் 2 இல்லையா? ஆல்ரெடி சைன்லாம் பார்த்துருக்கோம். ப்ளஸ் மீன்ஸ் போத் த சைன்ஸ் ஆர் சேம். ஸோ ப்ளஸ்னால் ரெண்டும் ஒரே சைனாக தான் இருக்கணும் டெஃபினட்டாக. ஒரு சைன் கன்ஃபார்மாக இந்த சைன் கிரேட்டஸ்ட் நம்பருக்கு, தட் இஸ் நோ டவுட்ஸ். கன்ஃபார்மாக அது கிரேட்டஸ்ட் நம்பருக்கு தான் அந்த சைன். ஸோ இப்போ ஒரு சைன் மைனஸ்னால் ப்ளஸ் மீன்ஸ் சேம் சைனாக தான் இருக்கணும். நான் அனதர் சைன் ஆல்சோ மைனஸ். அப்போ -1 -2 செக் பண்ணணும். இப்போ நம்ம மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2s are 2 கரெக்ட். ஸோ மைனஸ் மைனஸ் ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம், சைன் போட்டுட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா மல்டிப்ளைக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா?
இப்போ 6னா 1 6 ஆர் 6, 2 3 ஆர் 6, 3 2 ஆர் 6 எல்லாமே 6 தான். பட் இந்த மிடில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கரெக்டான ஆன்சர் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேயா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ணுறப்ப இதை மட்டும்தான் மெயினாக செக் பண்ணணும். ஸோ ரெண்டுக்குமே சைனும் வரணும், நம்பரும் வரணும். ஸோ ப்ராடக்ட் ஆஸ் வெல் as சேம் சைன்னா அடிஷன். ஸோ -3 வருதா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் செட். ஸோ இப்போ நம்ம எழுதுறப்ப இட் இஸ் எக்ஸுக்கு நான் எக்ஸ் எழுதுவோம், x minus 1 into x minus 2. ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அங்கே அப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். இப்போ இங்கே x ஸ்கொயர் minus 16 4 ஸ்கொயர் எழுதுவோம் இல்லையா? வாட் இஸ் த ஸ்பிளிட்டிங் த these two terms x plus 4 x minus 4. இப்போ ஜஸ்ட் நம்ம கொஷின்ஸில் இதை அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப இந்த நியூமரேட்டர் x plus 4 into x minus 4, இந்த denominator, this is the denominator, so x minus 1 into x minus 2. Anything is cancelling here, numerator க்கும் denominator க்கும் சேமாக டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுவோம். சேமாக இருக்கா? எதுவுமே இல்லை, இருந்தால் கட் பண்ணுவோம், இல்லைனா ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ இதில் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இதை யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் இப்படி இருந்தால் ஸ்பிளிட்டிங் டபுள் டேர்ம்ஸில் ஃபேக்டர் ஆகும். ஸோ ஃபேக்டர் பண்ணுறதுக்கு ரீசனே ஏதாவது காமன் கேன்சல் ஆகும், அது சிம்பிளிஃபைட் ஆகும். சரியா? இது ஆக்சுவலாக ப்ளஸ் கொடுத்து இன்னும் டேர்ம்ஸ் கொடுப்பாங்க, அப்போ காமன் கண்டிப்பாக வரும். இப்போ நேற்று எப்படி எல்சிஎம் எடுத்தோம், ஆக்சுவலாக போன கிளாஸ் என்ன பண்ணோம், நார்மல் நம்பர்ஸ்க்கு ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் எடுத்தோம்ல, இப்போ அந்த கான்செப்ட் அப்படியே இங்கே யூஸ் பண்ணோம் எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் கொடுக்குறேன். அது கிளியர்? ஸோ இந்த மாதிரி